அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து சிலபஸ், அதாவது கூட்டுறவு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க டிசிசிபி எக்ஸாம் வந்து அடுத்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. எஸ்ஆர்பியும் கால்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்காக சிலபஸில் வைஸ், டாபிக் வைஸ் வந்து வீடியோ அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் தான். இவரும் ஒரு தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் வந்து கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்ன இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் ராபர்ட் ஓவன். அடுத்தது இப்போ இதனால தான் வந்து இங்கிலாந்தில் வந்து தொழில் புரட்சியின் காரணமாக தான் கூட்டுறவு இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து முன் வர்றார். அவர் தான் ராபர்ட் ஓவன். இவர் எப்போ வந்து பிறக்கிறாரு அப்படின்னா 1771. ஏன்னா இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் வந்து முக்கியமாக, இவர் தான் கூட்டுறவு தந்தை என்ன சொல்கிறோம்ல, இவரை பற்றி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது டிஆர்பி எக்ஸாம் மாதிரி, பேக்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்காது, ப்ரைமரி லெவலில் இருக்காது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இவரை பற்றி கேட்குறதுக்கு, கூட்டுறவு காரணமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவரை பற்றி ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது, படிச்சுக்கோங்க. இவர் வந்து 1771 நியூட்டன் என்ற ஊரில் வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து இளம் வயதிலேயே தொழிற்சாலைகளிலும் கடைகளில் இது மாதிரி தொழிலாளியாக பணிபுரிஞ்சு வந்துட்டுருக்காரு. இவர் தான் வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து நன்கு அறிந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து தொழிலாளி தானே, அதனால் தொழிலாளியோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பின்னர் கொஞ்ச நாள் போக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. அது என்ன ஊர்னா, கிளாஸ்கோ நகரில் இருக்க நியூலானர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு நூற்பாலை. அதாவது இப்போ நம்ம ஊரில் ஸ்பின்னிங் மில்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நூற்பாலையில் வந்து வேலைக்கு சேர்றாரு. அங்கே சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த நூற்பாலையோட அதிபர் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணை வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் அந்த அதிபர் இறந்ததுக்கப்புறம், அதாவது அந்த பொண்ணோட அப்பா இறந்ததுக்கப்புறமேட்டு அந்த நூற்பாலையோட அதிபர் பொறுப்பை வந்து இவர் எடுத்துக்கிறார். யார்? ராபர்ட் ஓவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து தொழிலாளர்கள் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தொழிலாளர்கள் நிலையை வந்து உயர்த்துவதற்கு பல திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தினார். அவன் பல சீர்திருத்தங்களுக்கு மேற்கொண்டிருக்காரு. அது என்னன்ட்டு பார்க்கலாம். ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என பெருமுயற்சி அதாவது தொழிலாளர்களுக்கும் தனி சமூகம் வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்காரு. இவர் வந்து என்னென்ன சீர்திருத்தம், அதாவது இவர் மக்களை ஒன்று திரட்டி வந்து அவங்களோட நன்மைக்கும் கூட்டுறவு அமைப்பில் இவர் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருந்தார் மக்கள்கிட்ட. இவர் தான் வந்து தொழிலாளர் வந்து அதிபர் ஆகிட்டார், சரி இப்போ நம்மளோட துயர் நீக்க வந்து இவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே இவரை ரொம்ப நம்பிக்கையாக பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இங்கிலாந்தோட அரசு இருக்கு இல்லையா, அங்கே இருக்க வைஸ்ராய், அதாவது ஒரு கவர்னர்கிட்ட போய் உதவி கேட்டிருப்பார். அவங்க வந்து மறுத்திருப்பாங்க. இதனால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்காவுக்கு போய் அந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசியிருப்பார். அதன் பயனாக தான் இந்தியானாவில் உள்ள நியூ ஹார்மனி என்ற பகுதியை வாங்கியிருப்பார் விலைக்கு. இவர் சொந்தமாக வாங்கி அங்கே வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ராபர்ட் ஓவன் என்ற பெயரில் வந்து நியூ ஹார்மனி என்ற இடத்துல முதல் தொழிலாளர் தனி குடியிருப்பை வந்து தொடங்கியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட், முதல் தொழிலாளர் தனி குடியிருப்பை தொடங்கி வச்சார் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து இவர் வந்து கொள்கை, ராபர்ட் ஓவன் திட்டம் முற்றிலும் வந்து தோல்வியை தழுவிய போதும் அவரது கொள்கை வந்து லட்சியமாக தொடர்ந்து கூட்டுறவு இயக்கத்தை உணர துணிது. இவர் வந்து தொழிலாளர் கூட்டுறவு ஆரம்பிக்கும் போது 4 கொள்கை வந்து கடைபிடிச்சிருப்பார். என்னது அப்படின்னா, தனிப்பட்ட லாபத்தை ஒழித்தல், கட்டாயமற்ற அமைப்பு, உற்பத்தி வழிகளுக்கான பொதுவான உரிமை கொண்டாடுதல், சமுதாயத்தின் செல்வத்தை மனித இனத்தின் மகிழ்ச்சியை அதிகரித்து பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கொள்கையை பின்பற்றியிருப்பார். இந்த கொள்கை தான் வந்து கூட்டுறவு இயக்கத்தை வந்து பின்னாடி அவருக்கு அப்புறமேட்டு வந்தவங்கலாம் வந்து இந்த கொள்கை அடிப்படையாக வச்சு தான் கொள்கைகளை உருவாக்கி அப்புறமா வந்து கூட்டுறவு இயக்கத்தை வந்து பதிவு பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் என்னன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராபர்ட் ஓவன் தான் கூட்டுறவு இயக்கத்துக்கான சிந்தனையை தூண்டியிருக்கார் அப்படிங்கிறதான் இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரவங்க தான் ராக்டேல் முன்னோடிகள். இவங்க தான் வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான
பர்சன் ராக்டேல் அப்படிங்கிற குரூப். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் வந்து அதான் முன்னையே பார்த்தோம்ல தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இங்கே பின்னாடி வர காலகட்டங்களில் வந்து ரொம்ப இன்னும் வந்து நெருக்கடி நிலை உருவாகுது. மக்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக வருது. அந்த வட்டிக்காரர்கள்ட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து வட்டிக்காரர்கள்லாம் வட்டிக்கு வட்டி போட்டு வசூல் பண்ணிட்டு இருந்துறாங்க. அதனால் வந்து நிறையா வந்து பொருளாதார இழப்பு ஏற்படுது. இதன் காரணமாக அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலாந்தை சேர்ந்தவங்க முதல்ல வந்து நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்தில் பல கூட்டுறவுகள் அமைப்பு துவங்கப்பட்டும் அங்கே வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைன்னு சொல்லிட்டு 21/12/1844 வந்து ராக்டேல் முன்னோடிகள் வந்து 28 கம்பெனி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து 28 பவுண்ட் மூலதனத்துடன் ராக்டேல் என்னும் இடத்தில் டோன்டுலோன் என்ற பகுதியில் ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28 பவுண்டு 28 கம்பளி நெசவாளர்கள். நம்ம கூட்டுறவு புக்கில் வந்து கம்பெனின்னு கொடுத்துருப்பாங்க. அது கம்பெனி இல்லை, கம்பளி. நம்ம இந்த குளிருக்கு பார்த்திங்களா, கம்பளி நெசவாளர்கள். அந்த நெசவாளர்கள்லாம் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ராக்டேல் என்னும் இடத்துல டோன்டுலோன் அப்படிங்கிற பகுதியில் வந்து நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பிக்கிறாங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது ராக்டேலும் அவரும் தொழில் கூட்டுறவு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். ஏன் அது ஃபஸ்ட்டாக வரல அப்படின்னா, அது வந்து பதிவு பெறல. அதாவது அரசு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பதிவு பெற்ற சங்கமாக அது இல்லை. அதனால் வந்து ராக்டேலுங்கிறது தான் ஃபஸ்ட்டு இந்த நண்பர்கள் சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டது. அதனால தான் இது வந்து பல நாட்டுக்கு கூட்டுறவு முன்னோடியாக வந்து எடுத்து இது மாதிரி நம்ம நாட்டிலையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அயல் நாட்டு கூட்டுறவுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுறேன். அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இதை மட்டும் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முதல் ஆண்டின் இறுதியில் வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறாங்களா, 28 பேர் சேர்ந்து ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டுறவு அமைப்புனா என்னென்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் சேர்த்து அந்த 28 பவுண்டை வந்து 28 பேரும் ஒவ்வொரு பவுண்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த 28 பேருமே அதில் உறுப்பினர்கள் உரிமையாளர்கள் தான். எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்களா, இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் ஆண்டிலே கூட்டுறவு அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கைங்கிறது வந்து 74 வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1851 இறுதியில் தான் பண்டகசாலை நிர்வாகத்துக்கு ஒரு நிர்வாகியை வந்து நியமிக்கிறாங்க. அதாவது இப்போ செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர் வந்து நிர்வாகியாக நியமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ராக்டேல் பண்டக சாலையை பிற நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க ஃபஸ்ட்டு பதிவு பண்ணி ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பித்ததுனால இது வந்து எல்லா நாட்டுக்கும் முன்னோடியாக திகழ்து. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எங்கே அப்படின்னு கேட்டால் இங்கிலாந்து ராக்டேல் முன்னோடிகள் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த 1867 வந்து மான்செஸ்டர் நகரில் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவுகளும் கூட்டுறவு மொத்த நுகர்வோர் பண்டக சாலை ஏற்படுத்தப்பட்டன. அது இங்கிலாந்தில் தான். 1863 ஆண்டு கூட்டுறவு பண்டக சாலைகள் சேர்ந்து 200 பிரதிநிதிகள் மான்செஸ்டர் நகரிகளில் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர். இதன் பேரில் தான் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கமாக பேர் மாற்றுறாங்க. கூட்டமைப்பின் பெயரை வந்து மாற்றுறாங்க. கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கமாக மாற்றுறது வந்து மான்செஸ்டர் மாநாட்டில், அதாவது 1867 தான் மாற்றுறாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டக சாலையாக இருந்தது, விற்பனை சங்கமாக எப்போ மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு பயிற்சி அளிக்க ஒரு நூல் நிலையம் அமைத்து அதாவது இந்த கூட்டுறவு வந்து இயக்கம் இது வந்து நல்லா செயல்பட்டதுனால இதுக்கு இந்த கூட்டுறவு பயிற்சி இதை பற்றி வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நிலையத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, நூல் நிலையம். அது வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஆரம்பித்து மக்களுக்கு இன்னும் நல்லா வந்து எடுத்துரைக்கிறாங்க. இந்த சில்லறை நுகர்வோர் பண்டக சாலைன்னு சொன்னால, அந்த சில்லறை நுகர்வோர் பண்டக சாலையில்
ஃபஸ்ட்டு வந்து 5 முதல் 9 நிர்வாக குழுவினர் வந்து நிர்வாகத்தை நடத்தி வந்திருக்காங்க. அதில் வந்து விற்பனை நிலையம், அதாவது ரொக்க விற்பனை, சுயசேவை, நடமாடும் விற்பனை நிலையம்லாம் அமைச்சு வந்திருக்காங்க. இந்த சில்லறை நுகர்வோர் பண்டக சாலை. இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்க, நான் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு அயல்நாடுகள் கூட்டுறவுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து இதன் அடிப்படையாக இதை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்கள்ல, இதுக்கப்புறம் தான் கூட்டுறவு பயிற்சி அளிக்க ஒரு நூல் நிலையத்தை பரப்ப தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு ரொட்டி தொழிற்சாலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் கூட்டுறவு பால் பண்ணையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. கூட்டுறவு பால் பண்ணை வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1889 வந்து ஆரம்பித்தாங்க. 1900 வந்து ரொட்டி தொழிற்சாலையை ஆரம்பித்தாங்க. இதே ராக்டேல் கம்பெனி ராக்டேல் நுகர்வோர் பண்டக சாலையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1889 கூட்டுறவு பால் பண்ணையும் 1900 ரொட்டி தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. இது 2 தான் இம்பார்ட்டன்ட், மற்றெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் அப்படியே பாயிண்ட் நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இதை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இது மட்டும் போதும், மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அயல்நாடு கூட்டுறவுகள் சொல்லிட்டு ஒரு 10 நாடு இருக்குது. அந்த 10 நாட்டை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க. இப்போது டிஎன் கோஆப்ரேட்டிவ் ஆஸ்பிரன்ட் சொல்லிட்டு இது புது சேனல் தான், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட இப்போ கோஆப்ரேட்டிவ் படிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து லைக் போட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.